எப்படி இந்த படத்த பார்க்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் யுவர் சாய்ஸ். நீங்க வந்து உங்களுக்கு இந்த படம் என்னவா இருக்கோ, அதுதான் இந்த படம் உங்களுக்கு இருக்க போகுது. அது வந்து மாறப்போறது கிடையாது. ஆனால் எனக்கு வந்து நான் இந்த படத்த அ பார்க்குறது என்னன்னா, ஒவ்வொரு தலைமுறையும் தனக்கான வாழ்க்கையை, தனக்கான எதிர்காலம் என்னவா இருக்கணுன்றத, அவங்களுடைய முன் தலைமுறைகிட்ட இருந்தும், எந்த சூழல்ல அவங்க வாழுறாங்களோ, அதிலிருந்தும் அவங்க கத்துக்கிறாங்க. ஒரு 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 50 வருஷத்துக்கு முன்னாடி, அ ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியில வந்து 4 பசங்க, 5 பசங்க இருப்பாங்க. தட் வாஸ் த மோஸ்ட் காமன் திங். ஒரு 50 வருஷம், 40 வருஷம் 2 பசங்களா மாறுனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தரா மாறுனாங்க. அந்த ஃபேமிலின்ற அந்த ஃபேப்ரிக் மாறல. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏத்த மாரி ஒவ்வொன்னும் மாறுச்சு. அப்புறம் எங்க அம்மா காலகட்டங்கள்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. வேலைக்கு போனாலும் வீட்ல வந்து எங்க அம்மா தான் சமைக்கணும். எங்க அப்பா வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. அவரு வேலைக்கு மட்டும் போவாரு. அம்மா வேலைக்கும் போணும், வீட்லயும் பார்த்துக்கணும். அப்படி இருந்தது. ஐ திங்க் எங்க ஜெனரேஷன் வரைக்கும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாறல. பட் இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் மாறி இருக்காங்க. 2 பேரும் வேலைக்கு போனாங்கன்னா, வீட்ல இருக்கிற வேலையும் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க தலைமுறைக்கு ஏற்ற வாழ்க்கையை, அவங்க போன தலைமுறை செஞ்ச தப்புலருந்தும், அவங்க செஞ்ச கரெக்ட்ல இருந்தும், அந்த வாழுற சூழல்ல இருந்தும் அவங்களாவே அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த தலைமுறையுடைய வாழ்க்கையை போன தலைமுறை ஜட்ஜ் பண்றதும், இந்த தலைமுறை போன தலைமுறை வாழ்க்கையை ஜட்ஜ் பண்றதும் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்கவங்க தலைமுறை வாழ்க்கை அவங்கவங்களுக்கானது தான். இப்போ இந்த தலைமுறையில இருக்கிற இளைஞர்கள் ரசிக்கிற இசையை நாம வெகுவா ரசிச்சிட முடியாது. நம்ம தலைமுறையில ரசிச்ச இசையை இன்னைக்கு இருக்கிற தலைமுறை வெகுவா ரசிச்சிட முடியாது. ரசிக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் பொதுவாக. அதுபோல ஒவ்வொரு தலைமுறைக்குமான வாழ்க்கை அந்தந்த தலைமுறையுடையது. அதை மற்றவர்கள் ஜட்ஜ் பண்றது சரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய இடத்திலிருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது முக்கியம்னு நினைக்கிறேன். இப்ப இந்த படத்துல வந்து அம்மாவும் பொண்ணும் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான இடைவெளி, அந்த இடைவெளியை அவங்க 2 பேரும் கடக்க முயற்சி பண்றதும், இடைவெளியை கடந்தாங்களா இல்லையான்றதும் தான். அவங்க எந்த ஒரு பாயிண்ட்ல 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களோ அல்லது புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்களோன்றது தான் இந்த இந்த படத்தினுடைய ஒரு ஃபைனர் ஆர்க்ன்னு நான் நினைக்கிறேன். வெவ்வேறு விஷயங்கள் இருந்தாலும், இதுக்குள்ள ஒரு தாயும் மகளும் ஒருவரை ஒருவர் அவர்களுடைய குறைகளோடு ஏத்துக்கிறது தான்னு நான் நினைக்கிறேன்.